கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களை அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி இந்த பாடத்தின் வகுப்புக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் கடந்த சில நாட்களாக 3 கடவுளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் தூய ஆவியாரை குறித்து 2 வாரங்களாக பார்த்தோம். இந்த நாளிலுமாக கூட இந்த தூய ஆவியார் எப்படி கிறிஸ்துவுக்கு அவர் உதவியாக இருந்து இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு அவர் உதவியாக இருந்தார், கிறிஸ்துவ இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை குறித்து இந்நாளிலே நாம் விவரமாய் பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான நேரத்துக்காக நினைச்சிருக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட எங்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாடி இருக்கிற கிருமிகளுக்காக நினைச்சிருக்கிறோம். சுவாமி அன்புக்காகவே எங்களோடு இடைப்படும் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஞானத்தை நீர் தாரு சுவாமி. புரிந்து கொண்டு இந்த நாமத்துக்கு மன்னியாக இதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாக்கும், ஊழியத்தின் பாதையை பயன்படுத்தவும் நிறுத்திருப்பார்கள். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்லதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட தூய ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவுக்கு உதவியாக இருந்து இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமாய் கூட எப்படி நடத்தி முடித்தார் என்பதை குறித்து சில காரியங்களை குறித்து நம்ம விவரமாய் பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் குரு நிலையை அடைந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இது கொஞ்சம் விவரமாக பார்ப்போமே. ஆனால் குமரகுரு கடவுளான இயேசு பெருமான் குன்றுகள் நிறைந்த பகுதியில் நின்றும் நகரத்தின் பகுதியிலும் சுற்றி திரிந்து மக்களிடையே துணிவுடன் போதித்து வந்தார். அந்நாளில் அவரை மக்கள் நல்ல குருவாகவே மதித்தனர். இயேசு பெருமான் மக்களோடு வாழ்ந்த நிலையிலே அவரை போதகரே என்று பல முறை அழைத்ததற்கு திருமறையில் காண முடிகிறது. குமர கடவுளான இயேசு பெருமான் பிறப்பிக்கப்படும் போது குருவாக பிறப்பிக்கப்பட்டார். இயேசு பெருமான் தன் குரு நிலைக்கு துணையாகும் வகையில் 12 வெவ்வேறு சூழ்நிலையில் சீடராக்கி கொண்டார். குமர கடவுளாக வந்த மனித குமாரன் இவ்வுலகில் ஆற்ற வேண்டியிருந்த பணி மிக பெரிதானமையால் அவருக்கு பின்னர் அதனை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் சீடர்கள் அவருக்கு தேவைப்பட்டனர். இஸ்ரவேல் கோத்திரத்தின் எண்ணிக்கைப்படி சரியாக 12 தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலராக அவர்களை நியமித்தார். அப்போஸ்தலர் என்ற சொல்லுக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். இயேசு பெருமானின் உலக வாழ்க்கையின் இறுதியில் இவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த உலக வாழ்வின் இறுதியில் இவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா இனத்து மக்களுக்கும் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்றார். அதன் அடிப்படையிலே தூய ஆவியின் வரம் பெற்றவராய் தோமா என்னும் இறையடியார் யவனர்களுடன் சேர்ந்து தமிழகம் வந்தார் என்பது வரலாறு. இயேசு பெருமான் உலகில் சுற்றி திரிந்த போது அவரது அற்புதங்களை விட அவர் தன் போதனைகளை அவர்களை அதிகம் சிந்திக்க செய்து அவருடைய போதனைகளை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்ற இறை வாக்கின் வழி இதனை உணரலாம். மத்தேயு 7:28 இதை பார்க்கிறோம். அவர் தம் அருளுரைகளில் ஊமைகள் பல இருந்தன. ஆனால் எந்த ஒரு அருளுரையையும் தம் சுய சிந்தனையின்படி கூறாமல் அனைத்தையும் பிதாவின் சித்தத்தின்படியே கூறி வந்தார் என்பதை திருவிழியின் சான்றுகள் தெளிவாக்குகின்றன. மக்களுக்கு பரலோகத்தை பற்றி போதித்து அதற்கு நானே வழி என்றார். ஜீவனை பற்றி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். தேவன், மனிதன், இன்மை, மறுமை போன்றவற்றை அதிகாரத்துடன் அனைவருக்கும் அறிவித்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு தனக்கு அதிகாரம் உண்டென்று குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
தீர்க்கர்கள் அனைவரும் இது குறித்து கர்த்தர் சொல்கிறார் என்று கூறி வந்தனர். போதித்து வந்தனர். ஆனால் குமர கடவுளோ தந்தை தமக்கு தந்த மகா அதிகாரத்துடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று போதித்தார். தான் பிதாவினால் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் உணர்ந்திருந்ததே இதற்கு காரணம் எனலாம். கிபி 1 நூற்றாண்டில் தமிழகம் வந்து சேர்ந்த தோமா மூலமாக இயேசுவின் நற்செய்தியினை பெற்ற சித்தர்களில் முதன்மையானவரான அகத்தியர் பரமகுருவாகிய இயேசு பெருமானை தன் பாடலில் குறிப்பிடும்போது நாம் ஏற்கனவே இந்த காரியத்தை பார்த்திருக்கிறோம். அகத்தியர் ஞானம் 30 என்ற அடிப்படையில் 17ஆம் பாட்டை இவ்வாறு முடிகிறது. கண்ணீரை தான் விட்டு உள் அசுத்தம் போக்கி காரண சற்குருவினால் கசட்டை போக்கி என்ற அடிகளை பயன்படுத்துகிறார். இதில் காரண சற்குருவினால் கசட்டை போக்கி என்னும் அடிக்கு உரையாசிரியர் வி. ஞானசிகாமணி கூறும் விளக்கம் வருமாறு: கிறிஸ்து பெருமானை சற்குரு என்று அகத்தியர் குறிக்கின்றார். காரண சற்குரு என்று அவரை குறித்து காட்டியதால் எல்லா உலகங்களும் படைக்கப்பட்டதற்கு காரணம் அவர்தான் என்பதை தெரிவிக்கின்றார். அவர் மனிதனாகி சற்குருவாவதற்கு முன்னர் அவர் திருவார்த்தை லோகோஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதற்கு வேர்டு என்று அர்த்தம் என்று அறியப்பட்டிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:1-3 பாவ குற்றத்தை, அகந்தையை, அசட்டையை இந்த சற்குருவினால் மாத்திரமே போக்க முடியும். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு வானத்தின் கீழே மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கற்கையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். ஏனென்றால் இந்த சற்குரு பாவங்களை மீட்க உலகத்திற்கு வந்தார். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம் என்பன போன்ற திருமறை வசனங்கள் வாயிலாய் உலகை காக்கும் மூலக்காரராகிய இயேசு பெருமான் என்னும் சற்குரு காட்டப்படுகிறார் என்பதால் இவ்மெய் குருவானவர் தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இவ்வுலகில் செயல்பட்டார். பிதாவையும் மனிதனையும் பிரித்த பாவம் என்னும் சாத்தான் என்னும் அரக்கனை இவர் வெல்ல துணிந்தார். ஏதேன் என்ற இன்ப வனத்தில் இறைவனோடு மகிழ்ந்து கொண்டு முக்தி நிலையில் இருந்த ஆதாம் கீழ்ப்படியாமையால் முக்தியை இழந்ததின் நிமித்தம் அவர் பரம்பரையில் தோன்றிய மனிதர்கள் யாவருமே முக்தி நிலைக்கு புறம்பாயினர். மனிதர்களை மீண்டும் முக்தி நிலையில் சேர்க்குமாறு இறைவன் இயேசுவாகிய குருவாக இவ்வுலகத்தில் தோன்றி மனிதரை மீட்டு திரும்பவும் முக்தி நிலையில் சேர்க்கிறார் என்பது விவிலிய நம்பிக்கை. ஒரே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் முடிந்தது போல ஒரே ஒருவர் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலையை தீர்ப்பாய் மலர்ந்தது. ரோமர் 5:18 வாசிப்போம் என்னும் கருத்தும் ஒப்பு நோக்குவதற்குரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஞான நிலையை நாம் பார்த்தோம். உலகை உய்விக்க வந்த ஞான குருவாகிய இயேசு கிறிஸ்து
தனக்கே உரிய தன்மையால் உலகிற்கு ஞானத்தை வழங்கும் ஞான பாத்திரமாக விளங்கினார். மனித இனத்திற்கு அடிப்படை தேவை ஞானமாகும். ஞானம் இல்லாத மனிதன் மூடன் எனப்படுவான். ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பெயர் பெற்றோர், மெய்யறிவை அடைந்தோர் நற்பெயர் பெற்றோர். வெள்ளியை விட ஞானமே மிகும் நலன் தருகிறது. பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது. உன் அரும் பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது. அதன் வலகை நீடித்த ஆயுளை அருள்கின்றது. அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்கச் செய்கின்றது. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள். அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வென்னும் கனிதரும் மரமாகும். அதனை பற்றி கொள்வோர் நற்பேறு பெற்றோர். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 13-18 வரை நம்முடைய வசனங்களை வாசிக்கிறோம். இவ்வாறு ஞானத்தின் பெருமை பலவாறாக பேசப்பட்டு நீண்ட நெடுகாலமாக வழங்கப்பட்டு வரும் ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக ஞான வரங்களை அருள்கின்றவர் கடவுளாகிய ஞான பண்டிதனே. அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொந்தி எழுகின்றது. வானங்கள் மழையாய் பொழிகின்றன. நீதிமொழி 3:20. ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. கொலோசியர் 2:3 வாசிப்போம். யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 வாசிப்போம். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கிறோம். ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே. அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. நீதிமொழிகள் 2:6. இவ்வாறு ஞான பழமாக விளங்குகின்ற ஞான குருவாகிய குமர கடவுளின் ஞான வழி நடத்துதலுக்குள் மனிதன் வந்துவிட்டால் அவன் முழுவதுமாக புது சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவைகள் அழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். எனவே தனக்கு ஞானம் வேண்டும் போதெல்லாம் மனிதன் இறைவனை நோக்கி வேண்டுகிறான். ஞான கண்மணியாக விளங்கி நிற்பவரே இயேசுகிறார். தாம் என் நிலை உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்களில் குருவாக இவ்வுலகில் வாழ்ந்த நேரத்தில் ஞான கருவூலமாக விளங்கியதை நாம் அறியலாம். சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு வந்த இந்த காரியத்தை குறித்து சற்று பார்க்கலாம். மெய்யான குருவாக உலகில் தோன்றிய குமர கடவுளான இதே இயேசு பெருமான் தம் குரு நிலையில் மக்களுக்கு நல்லவற்றை போதித்தார். தம் போதனையால் அவர்கள் வாழ்வுக்கு விழிப்புணர்வு ஊட்டினார். ஆதி பெற்றோர் என திருவிவிலியம் குறிப்பிடுகின்ற ஆதாம் ஏவாள் ஆகியோர் செய்த தவறின் காரணமாக உலகில் முழு மனித இனமே பாவத்திற்கு ஆட்பட்டது. இம்மனிதனை மீட்டு காப்பாற்றும் வகையில் கடவுள் இவ்வுலகில் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த அவர் இவ்வுலகில் நுழைந்த தீமையை அழித்து மனிதனாக வாழ்ந்து அவன் அடைய வேண்டிய எல்லா துன்பங்களையும் தானே ஏற்று அவனை பாவத்தில் இருந்து விடுதலை செய்தார். உலகில் துன்பங்களை ஏற்று தவம் செய்யும் தவ முனிவர்களின் தவங்களில் எல்லாம் மிக உயர்ந்த தவம் இறைவனுடையதாகும். தன்னுயிர் தானர பெறுதலாகிய தவங்களில் தன் உயிரை சிலுவையின் சித்திரவதைக்கு ஒப்பு கொடுத்து துன்பங்களின் உச்ச நிலையை
தாங்கிக் கொண்ட அவருடைய தவம் எல்லா தவங்களிலும் தலைமையானதாகும். பாவியாகிய இருள் நிறைந்த மூலையிலிருந்து மீட்பாகிய ஒளி நிறைந்த முற்றத்திற்கு கொண்டு வந்து விட்டவராகிய அவரே தவத்தின் தலைவராய் இருக்கின்றார் என்பதை, மூளை இருந்தோரை முற்றத்தே விட்டவர் சால பெரியவர் என்று உந்தி பெற, தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற. இன்னொரு முறை வாசிக்கிறேன். மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியவர் என்று உந்தி பெற, தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் கூறுகின்றது. புனித யோவான் ஆக்கிய சுவிசேஷத்திலிருந்து 2 சொற்றொடர்களை கொண்டு கிறிஸ்துவின் இறப்பின் பொருளை அறிந்து கொள்ள முயல்வோம். அச்சொற்றொடர்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணி ஆனது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலன் கொடுக்கும். யோவான் 12:24 நாம் வாசிப்போம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். யோவான் 12:32. இவற்றில் முதற் சொற்றொடர் மக்கள் எல்லாரும் தொல்லைக்குள்ளாக வேண்டும் என்றும் பாடுபட தேவை உண்டென்றும், அப்படி பாடுபடும் போதுதான் கிறிஸ்துவுடனே நாம் நெருங்கிய தொடர்பு கொள்ளுகிறோம் என்றும் சுட்டி காட்டுகிறது என நாம் கொள்ளலாம். 2ஆம் சொற்றொடர் ஈடு செய்யும் கோட்பாட்டில் காணப்படும் அறநெறியாக்கத்தின் விளக்கத்திற்கு அடிப்படையாக அமைகிறது. ஏனெனில் சிலுவை மரத்தில் மக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்கும் செயலில் பெருக்கெடுத்தோடும் இறை அன்பு மக்களை கலந்து தாங்களும் அவ்விதம் செயல்பட வைக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் துன்பத்தை அனுபவித்து இறந்ததன் பயனாக நாம், அதாவது மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இவ்வாறு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், யோவான் 1:29 வாசித்தோம், மனித இனத்திற்காக ஈன சிலுவையினை சுமந்து கொள்வதா என்னும் குன்றேறி தன் உயிரை பலியாக்கினார். பலியான குமர கடவுளான இயேசு பெருமான் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் 2 தீமோத்தேயு 2:8 வாசித்தோம். வெளிப்படுத்தல் 1:5. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 வாசித்தோம். என்றும் இறை வாக்குகளின்படி சிலுவை மரத்தேறி சாவாகிய நஞ்சென்றும் உயிரோடு தூய ஆவி நிலையில் மனித இனத்தோடு உதவுகிறார் என்பது கிறிஸ்துவ நம்பிக்கை. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் என்னும் இறைவாக்குப்படி சிலுவை மரமேறி சாவாகிய நஞ்சை வென்று என்றும் உயிரோடு தூய ஆவி நிலையில் மனித இனத்தோடு உதவுகிறார் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. பலியும் மீட்பும். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் அடங்காமையால் பிறந்த பாவம் அவர் வழித்தோன்றலாகிய இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வழி வழியாய் சாபமாக மலர்ந்து வந்தது. கீழ்ப்படியாமையின் விளைவாகவே மரணம் வந்தது. மரணம் வந்தமையால் கொலை நடைபெற்றது. கொலையின் தொடர்ச்சியாக உலால் உணவு பிறந்தது. கொலையும் உலால் உணவும் பாலியல் இணைக்கப்பட்டன. கொலையும் உலால் உணவும் பலியில் இணைக்கப்பட்டன.
கீழ்ப்படிதலை வெளிக்காட்டவே பலி உலகில் தோன்றி அது கடவுளாலும் பின் வருவதற்கு முன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கீழ்ப்படிதல் இல்லாத பலி கடவுளுக்கு உகந்ததன்று என ஒதுக்கப்பட்டது. ஆதாமின் கீழ்ப்படியாமையின் காரணமாக உலகில் தோன்றிய பலியின் புலால் உணவும் இதே இயேசு பெருமானின் கீழ்ப்படிதல் உலகை விட்டு நீக்க பெற்றமையை உணர வேண்டும். முதல் மனிதன் மூலம் அடிமைப்பட்ட மனித இனத்தை மீட்டு தன்னகப்படுத்தி கொள்ள தன் உயிரை பணயம் வைத்தார் குமார கடவுளாகிய இயேசு பெருமான். அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கடாக்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். எபிரேயர் 9:12 வாசித்தோம். மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். எனவே ஆதாம் வழியே ஏற்பட்ட பாவம் இயேசு பெருமான் வழி நீக்கப்படுகிறது. கீழ் வரும் திருமறை வாக்கு இதனை மேலும் தெளிவுபடுத்துகிறது. ஒருவரின், அதாவது ஆதாம் செய்த குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின், அதாவது இயேசு பெருமான் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலையை தீர்ப்பாய் அமைந்தது. ஏனெனில் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ரோமர் 5:18-19 வாசித்தோம். என்ற திருமறையின் வாக்கின்படி இயேசு பெருமானின் சிலுவை மரணம் மனிதனின் பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற பலியாக அமைந்தது. தவத்தின் நிறைவாக சிலுவை என்னும் பொறியில் தன் ஐம்புலங்களையும் அவிட்டு தன்னையே பலியாக்கி பலி நிறைவேற்றியதை இயேசு பெருமான் பிதாவின் எண்ணப்படி நிறைவேற்றியமையால் இனி பலி தேவையில்லை என்ற கோட்பாடு எழுந்தது. கிறிஸ்தவன் தோன்றுவதற்கு முன்னர் கடவுள் கோட்பாடு உடைய எவரும் பலியிடாமல் இருந்ததில்லை. பலி அல்லது வேள்வியின் சிறப்பை இகழ்ந்தவர் எவரும் இல்லை. கிறிஸ்தவம் புதிய ஒரு கோட்பாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறது. கடவுள் கோட்பாடும் வேள்வி மறுப்பு கோட்பாடும் இணைந்த வேள்வி நிறைவேற்ற கோட்பாட்டு சமமாக அது அறிமுகமாகியது. கடவுள் இயேசுவாகிய மனிதனாகிய இவ்வுலகில் தோன்ற சிலுவையில் தம்மை பலியாக்கினார் என்ற நிலையில் வேள்வியின் சிறப்பை ஏற்ற வேள்வி கோட்பாடாகும். இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு பின்னால் ஆடு மாடு போன்ற உயிர்களை கொலை செய்யும் பலி தேவையற்றது என்ற நிலையில் வேள்வி மறுப்பு கோட்பாடு சமமாகும் உலகிற்கு அறிமுகமாகியது. கிறிஸ்தவம் தோன்றுவதற்கு முன்னர் கடவுளை வணங்கும் எவரும் வேள்வி செய்யாதிருத்தல் இயலாது என்ற நிலை இருந்தது. கிறிஸ்தவம் தோன்றிய பின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்னர் இருந்த வேள்விகளின் சிறப்பை ஏற்றுக்கொண்டு வேள்வியை ஏற்றுக்கொண்ட வேள்வி கோட்பாடு சமமாகவும் சிலுவை மரணத்திற்கு பின்னர் இறைவனுக்கு வேள்வி தேவையில்லை, ஆகவே இனி வேள்வி செய்வது தவறு என்ற நிலையில் வேள்வி மறுப்பு கோட்பாடு சமமாகும். இரண்டும் இணைந்த வேள்வி நிறைவேற்ற கோட்பாட்டு சமமாக இயேசுவின் நற்செய்தி பரவியது. தோமா வருகையால் தமிழகத்திற்குள் நுழைந்த வேள்வி
நிறைவேற்றத்தின் நற்செய்தி நிச்சயமாக அக்கால தமிழ் இலக்கியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தோமா அறநெறி உபதேசங்கள் அக்கால சமய இலக்கியம் படைத்தோருக்கு தூண்டுகோலாக அமைந்திருக்க வேண்டும். இவ்வாறாக கிறிஸ்துவானவர் குருவாகவும் தம்மை பலி கொடுக்கிற ஒரு பலி ஆடாகவும் இருந்ததினாலே அவர் எவ்வளவு முன்மாதிரியாய் மனிதர்களுக்கு ஒரு குருவை போல எல்லா போதனைகளையும் செய்தார். தம்மையே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் விளைவாக மீண்டுமாய் மனிதன் வேற ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்பதை குறித்து விவரமாக நாம் அறிந்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் தூய ஆவியானவரை குறித்து இன்னும் ஆழமான சத்தியங்களை வருகிற வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு நிச்சயவராக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துவை குறித்தும் ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட்டார் என்பதை குறித்தும் நாங்கள் தெரிந்து கொண்ட சுவாமி, இன்னுமாய் கூட கர்த்தாவை இந்த தூய ஆவியானவருடைய செயற்பாட்டை அதிகமாய் அறிந்து கொண்டு அவருடைய செயற்பாட்டில் வழிநடந்து நாங்கள் இன்னும் உன்னுடைய ஊழியத்தை அதிகமாய் சிறப்பான முறையிலே உங்களை அறியாத மக்கள் மத்தியிலே செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு அனைவரும் செய்ய ஜெபித்தோம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். எங்களை ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு அனுப்பக்கூடிய கிருபைகளுக்காக செலுத்தோம். தொடர்ந்து பிரசன்னம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். காத்து ஆசீர்வதித்து வழங்கும் இயேசு கிறிஸ்து முன்னே வேண்டும் ஜீவனோட நல்ல தாம். அருமையானவரை நாம் கிறிஸ்துவை குறித்து சற்று விவரமான காரியங்களை இந்த நாளிலே அறிந்துள்ளோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் இந்த தூய ஆவியானவரை குறித்து இன்னும் சில விளக்கங்களோடு கூட நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தெரிவித்து வரப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வண்ணமாக யூடியூப்ல நாட்களிலே நாம் இந்த காரியங்களை பதிவு செய்து வருகிறோம். அதை உங்கள் நண்பர்களுக்குமாய் கூட அந்த லிங்கை அனுபவித்து அந்த லிங்கை அவர்களுக்கும் கூட அனுபவித்து அவர்களும் கேட்க நீங்கள் உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூபின் மூலமாக அநேகர் நாட்களிலே சுலபமாக எல்லாவற்றையுமா கூட பார்க்க முடிகிறது என்று சொல்லி எங்களிடத்தில் சொல்கிறார்கள். ஒருவேளை கடந்த நாட்களிலே முகநூல் மூலமாக போட்ட பொழுது அநேகருக்கு அது திறக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். இந்நாட்களிலே இந்த யூடியூப் மூலமாக அநேகர் பார்த்து பயனடைகிறார்கள். நீங்களும் பயனடைந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யும்படியாக வாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் உங்கள் சமூகத்திலே நாங்கள் வருகிற சுவாமி, தொடர்ந்து உடைய நிலைமையிலே நாங்கள் கர்த்தாவை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி வழிநடத்தி தாமே உடைய வழிகளிலே நாம் நடக்க எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தி முடியாது ஜெபிப்போம். காத்துக்கொள்ளும் ஆசைகள் இயேசுவின் மூலம் வேண்டுவோம். ஜீவனுள்ள நல்ல காப்பே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சுக உதாரணங்கள் பரவாது. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட